தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை வரும் 21ஆம் தேதி மாலையுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து நடிகர் சரத்குமார் பரப்புரை மேற்கொண்டார். இதையொட்டி சிவகாசி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய சரத்குமார், ராஜேந்திர பாலாஜி இந்த தொகுதியில் ஏற்கனவே 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் என்றும் அவரது காலத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார். எனவே ராஜேந்திர பாலாஜி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டால் சிவகாசி தொகுதியின் வளர்ச்சிக்காக தீவிரமாக செயல்படுவார் என்றும் மக்களின் தேவைகளை சட்டசபையில் ஒலிக்கும் வலுவான குரலாக இருப்பார் என்றும் அவர் கூறினார். தொகுதிக்கான புதிய திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றதும் கொண்டு வந்து நிறைவேற்றுவார் என்று அவர் உறுதிபட கூறினார். தொடர்ந்து பேசிய சரத்குமார் தமிழகத்தின் தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து கவலை தெரிவித்தார். மாநிலத்தில் மாற்றம் தேவை என்றும் அதற்கு இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது அவசியம் என்றும் சரத்குமார் வலியுறுத்தினார். ஆட்சி மாற வேண்டும், இந்த காட்சிகள் மாற வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். இரட்டை இன்ஜின்றார் மோடிஜி அவர்கள். ஏன்? ஏன்னா தமிழகத்திற்கு, தமிழின் வளர்ச்சிக்கு சிறப்பான நிதிகளை பெற்று தந்து அந்த நிதி மூலமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அது இணக்கமாக இருக்கின்ற சூழலில், இணக்கமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மோடிஜி அவர்கள் சிறப்பாக தமிழக மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கும் போது, இணக்கமான ஆட்சி இங்கு இருக்கும் போது என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நம் வருங்காலம் சிறப்பாக இருக்கும். மோடி அவர்களை பற்றி, அவர் தமிழை பற்றி, தமிழ்றீங்க, என்ன தமிழ் பெயர் வச்சுட்டீங்க? நீங்க தமிழை எப்படி வளர்த்திருக்கிறீர்கள்? ஐநா சபைக்கு சென்றால் தமிழிலே ஆரம்பிக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தமிழை பறைசாற்றி வருகிறார். காசி தமிழ் சங்கத்தில் தமிழை வளர்ப்பதற்காக முயற்சி எடுக்கிறார். பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழுக்காக ஒரு இருக்கை செய்து அமைத்து தந்திருக்கிறார். திருக்குறளை 13 மொழிகளில் மொழிபெயர்க்க செய்திருக்கிறார். ராஜேந்திர சோழன் என்று பெருமைப்படுத்தியிருக்கிறார். தமிழை அவர் தான் பெருமைப்படுத்தினார். ஆனா தமிழை பேசும் போது சில பேர் இருக்காங்க, இந்த மீம்ஸ் போடுறவங்க, குழலினிது யானிருந்து என்பதால் மக்கள் மணலை சொல் கேளாதவன் சொல்லுவாங்க. மழலையாக பேசுகின்ற குழந்தை பிறகு சிறப்பாக பேசி கல்வி கற்று சிறப்பாக வளர்ந்து விடுகின்ற ஒரு மனிதனாக உருவாகிறான். ஆக தமிழை பேச வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்ற மோடிஜி அவர்கள் பேசும் தமிழை கூட இழிவுபடுத்திக் கொண்டு அவர் செயலை மறந்து உலகம் போற்றுகின்ற ஒரு உத்தம தலைவர். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், மத்தியிலே இருப்பவர் 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர். அவரை ஏளனம் செய்வதற்கு யாருக்கும் அருகதையற்றவர் என்றுதான் நான் சொல்வேன். அது ஒரு புறம் இருக்க, நிச்சயமாக இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இன்னைக்கு தொகுதி வரையறை அதை எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறீங்க? எதற்காக எதிர்க்கிறீர்கள்? 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் போது அது 59ஆக மாறப்போகிறது. 2 நாட்களுக்கு முன்பே சொன்னேன், நிச்சயமாக தொகுதிகள் குறையாது, அதிகமாக போகிறது என்று சொன்னேன். 59. அவங்களுடைய பகிர்வு என்னன்னா, பாராளுமன்றத்தை 543ல உங்களுக்கு 7.13. இப்ப இந்த அதிகரிப்பினால் 7.23% நமக்கு ரெப்ரசன்டேஷன் பாராளுமன்றத்தில் இருக்கும். நீங்க ஏன் பொய் பிரச்சாரம் செய்கிறீர்கள்? மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? நிதி வரலன்றீங்க, இந்த பொய்ய வைக்கிறீங்க. மகளிர் மேம்பாட்டிற்காக 33% மசோதாவை ஏன் தடுக்கிறீர்கள்? அந்த மசோதா எரிக்கிறார். எரிக்கிறது எப்படி எரிக்கிறீங்க? இந்த பகுதி மக்களுக்கு பட்டாசு தொழிலும் சரி, தீப்பெட்டி தொழிற்சாலையும் சரி, அந்த சைனா லைட் எடுத்து கொடுக்கிறாரியா? அதான் சைனா லைட் தான், அதுதான் சொல்றேன். அதை வச்சுதான் கொடுக்கிறார். ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நல்லாட்சி வர வேண்டும். ஊழலற்ற, அப்பழுக்கற்ற சிறந்த ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி வர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவோடு சிறந்த ஒரு ஆட்சி அமைய இங்கு அன்பு நல்லவர், வல்லவர், அறிவாற்றல் திறமை வாய்ந்த முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு இரட்டை இலை சிறந்து வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு நாங்களும் கேட்டுக்கொண்டு தினம் தாழ்த்தி வேண்டி சிறப்பான வரவேற்பை நல்கியமைக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி, சரத்குமார் வந்தாரு, பார்த்தோம், சினிமாவில் பார்க்கிற மாதிரி அப்படியே இருந்தாரு. கலர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, சிரிச்சாரு,
கணத்தை குழி விழுந்துச்சு. இதெல்லாம் முக்கியம் இல்ல, இது முக்கியம் கிடையாது. சரத்பவார் என்ன சொன்னார்? நம்மை சிரிக்க வைத்தார், சிந்திக்க வைத்தார், ஆட்சியை மாற்றுவதற்கு காரணத்தை சிறப்பாக எடுத்துரைத்தார் என்ற அடிப்படையில் என் அன்பு சகோதரர், அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த என் அன்பு சகோதரர் கேடிஆர் அவர்களுக்கு இரட்டை இலைச்சிறந்து வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.